நடுத்தரந்து உத்தரிக்கா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? ரெண்டு அழிஞ்சிட்டு. 2 பிள்ளை அழிஞ்சிட்டுதா? உங்களுக்கு சொந்த உறவினர்கள் ரெண்டு ஒருத்தருமே உதவிக்கு அப்படி ஒருத்தருமே இல்லை? ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்கா என்ன மறக்கிறேன்னா சமையல் பணம் கல்வி வைப்பான் அழுப்புக்க விலங்குல நீங்கள் அழுப்புக்க சமையல் அழுப்பையும் கல்வி வைப்பான். அப்படிலாம் வச்சு விடுவா? சின்ன ஓடித்திருவா. ஓடித்திருவா. 3 வருடங்களாக வந்து ஒரு கோயிலில் வந்து அன்னதானம் சாப்பிட்டு தான் அவளோட வாழ்க்கையை வந்து ஒரு கோயிலே தங்கி இருந்து அப்படியே இருந்து சாப்பிடுங்களா? அப்படி சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உருத்திரபுரம் பகுதியில் வந்து நிற்கிறோம். இதில் இருக்கிற இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ஒரு 2-3 தடவைக்கு மேலே தேடி வந்து தங்களுடைய விஷயங்களை வந்து சொல்கிறதுக்காக வந்திருந்த தாங்கள் படுற கஷ்டங்களை வந்து 2 தடவைக்கு மேலே அவர்கள் எங்களால் வந்து சந்திக்கலாம் போயிட்டுது. இன்றைய தினமும் வந்து இதில் காத்து கொண்டுன்றதுக்கு அமைவாக தான் நாங்கள் உடனடியாக இப்போ அன்னையை நோக்கி வந்திருக்கிறோம். சில விஷயங்களை வந்து நான் அவர்கிட்ட கேட்க வந்து முன்னாள் போராளி என்ற மாதிரி வந்து சில தகவல்களை வந்து சொல்லினோம். எனக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள் ஒன்றுமே தெரியலை. மேலதிகமான விஷயங்களை வந்து இவர்களாக கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் உங்களை வீடியோ இப்போ எடுக்கிறது தானே, நீங்கள் உங்களை சுய விருப்பத்தின் பேர்லாம் எடுக்கிறோம். நீங்கள் வந்து எடுக்க சொன்னீங்களே உங்களை கஷ்டங்களை வந்து வெளியே சொல்லணும். இதை நாங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக வந்து இப்போ யூடியூப், டிக்டாக் வழியாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் எங்களுடைய வேலை. இப்போ நாங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து உங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் பதிவேற்றுவோம். உங்களுக்கு அதில் ஓகேயா? விருப்பம் தானே? பிரச்சனையில் தானே அக்கா? உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய யூடியூப், டிக்டாக் வலைத்தளங்களில் வந்து இந்த வீடியோவை நாங்கள் பதிவேற்றுவோம். பிரச்சனையில் தானே உங்களுக்கு? ஓகே சரி. இப்போ பாருங்கள் என்னன்னு சொன்னால் உங்களுடைய பேர் என்ன? சிவானந்தன். என்ன பேர்? சிவானந்தன். சிவானந்தன். ஓகே. அக்காவுக்கு என்ன பேர்? தயபாலினி. ஓகே. நீங்கள் இப்போ 2 பேரும் எந்த இது உங்களோட சொந்த இடம்? நான் பொங்குடு நீங்கள் பொங்குடு தெய்வோ, அவன் நைனா தெய்வா? ஓகே. இப்போ உலக காலம் இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, இதுக்கு முதல் அங்கே இருந்த நீங்கள் கோயில் வழியாக இருந்த நாங்கள் கோயில் அப்படின்ற விலங்கு இல்லை நீங்கள் சொல்கிறது? கோயில் சில கோயில் வந்து சாப்பிட்டார் கோயில்களில் இருந்தீங்களா? கோயில் அந்த கோயிலில் இருந்து என்ன அன்னதானங்களை தான் கொடுக்காத சாப்பிடுவோம். அன்னதானங்களை தான் சாப்பிட்றது? அப்படியா? எத்தனை வருஷமா? இப்போ 3 வருஷம். 3 வருஷமா? 3 வருஷத்துக்கு முதல் என்ன செஞ்சீங்க? நம்ம வேலைக்கு போயினா கோயிலை சமைப்போம், சாப்பிடுவோம். கோயிலில் சாப்பிடுவோம். இந்த 3 வருஷமே உங்களுக்கு வேலை இல்லாமல் போனது? வேலை நாங்கள் இப்போ கஷ்டத்தை நாங்கள் வந்துட்டோம். அப்படியா? எந்த கோயிலில் இருந்து நீங்கள் 3 வருஷம்? நாகம்மா. நாகம்மாவா? எங்கே நாகம்மா? என்ன கோயில் பேர்? சைவம். சைவமா? ஓகே சரி. நீங்கள் ஒரு விடுதலை போராளி இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க முதல்ல, அதை இருந்தீங்களா இயக்கத்தில்? அப்படியா? எத்தனை வருஷம் இருந்தீங்க? 3 வருஷம் இருந்து நான் பிழைத்தேன். நான் ஏதாவது உண்டிச்சு நினைக்கிற கொஞ்சம் கண்பார்வை குறைவு. கண்பார்வை என்ன நடந்தது? இந்த அம்மன் நோய் வந்து. அம்மன் நோய் வந்து உங்களை கண்ணை பாதிச்சு? அப்படிதான் கண்ணு நாக்கும். நாக்கை காட்டுங்க. நாக்கில் என்ன பிரச்சனை? இழுத்துட்டு நாக்கு. அப்படியா? சாப்பிடலாம் ஓகே இருக்கு? சாப்பிடலாம் கொஞ்சம் செய்யணும். அப்படியா? ஒட்ட கண்ணாலும் இந்த கண் தானே இருக்குது. கொஞ்சம் ஃபுல்லாக தெரியாது உங்களுக்கு? இது ஒன்றுமே தெரியாதா? ஒரு கண் தான் தெரியுதா? ஓகே சரி. இப்போ எங்கே இருக்கிறீங்க? வந்து வெள்ளுக்காடு முருகன் கோயில் அடி. வெள்ளுக்காடு முருகன் கோயில் அடியா? ஆற்றை விட்டு இருக்கிறீங்க? அக்கா உங்களோட அக்கா ஊர். ஓகே. இப்போ உங்களுக்கு எல்லா வசதிகளும் அங்கே இருக்குதா? இங்கே சாப்பாடு வசதியாக நான் படுக்க இருக்கிறேன். கஷ்டம். படுக்கையெல்லாம் கஷ்டம். ஓகே. அக்கா என்ன மாதிரி சொல்கிற எனக்கு படியாக விளங்குதில்லை. இப்போ எங்கே ஆட்டை விட்டு இருக்கிறீங்க? அவங்க கதைக்க மாட்டாவா? ஒன்றை விட்டு அக்கா விட்டு இருக்கிறீங்க 2 பேரும்? ஓகே. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? அப்படியா? சரி. இப்போ என்ன நோக்கத்தை கொண்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க? இப்போ ஏதாவது ஒரு இலக்கு கொண்டு உங்களுக்கு இருந்தது? இவ்வளோ காலம் கோயிலில் இருந்து நீங்கள் இப்போ திரும்ப ஒரு புத்துணர்வோடு வந்து வேறொரு பிரதேசத்தை நோக்கி வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு தன்னம்பிக்கை ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கும். இவ்வளோ காலம் கோயில் சாப்பாட்டை நம்பி இருந்தீங்களே நான் ஒரு வேலை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கடா, என்ன நம்பிக்கையில் வந்தீங்க? என்ன செய்யலாம்னு வந்தீங்க? அப்படியா? இப்போ நீங்கள் அங்கேருந்து வரைக்கும் வந்து நாங்கள் இப்படி உதவி செய்யணுன்ற ஆக்கள் இருக்கிறேன்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதே? யாரும் சொல்லி கேள்விப்பட்டீங்களா? சரி. இப்போ என்ன மாதிரி உதவி திட்டம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் வீடு வீடா? வீடுண்டா இது நாங்கள் வீட்டு திட்ட வீடு மாதிரி அப்படி கேட்குறீங்களா? இல்லை சும்மா ஒரு இப்படி ஒரு வீடு கொட்டி கட்டினா நான் போட்டுட்டேன். மரங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 6 தடியொன்றை போட்டு உங்களுக்கு தகரம் போட்டு சுற்றி அடைச்சி தந்தால் காணுமா? சாப்பாட்டு உதவி. சாப்பாடு உதவிங்க.
சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைய நாக்கும் வந்து கண்ணும் வந்து இதில் பிரச்சனையாகினாலும் அம்மனோ என்ன பிரச்சனையானாலும் மற்ற உங்களை பற்றி குறைக்க வேணாம். நீங்கள் அந்த உங்களுக்கு சில விஷயம் உங்களை வந்து எனக்கு ஒரு ஆள் வந்து சொல்லிப்பட்டு போனோம் உங்கள் சம்பந்தமாக 2 பேருக்கும் ஏதோ வந்து நீங்கள் அந்த விஷயங்களை மறக்கிறதாகும் அப்படின்னு சொல்லி மறக்கிறதா வாக்கா என்ன மறக்கிறேன்னா தப்பாக சமையல் வைப்பாங்க கல்வி வைப்பான் அழுப்புக்க விலங்குல நீங்கள் அழுப்புக்க சமையல் அழுப்பையும் கல்வி வைப்பான் அப்படிலாம் வச்சு விடுவா சின்ன ஓடி திரிவா ஓடி திரிவா என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு இன்னும் காற்று இது மாற்றிடாது ஏதாக்கா யோசிக்கிறீங்களா கடுமையாக ஏன் யோசிக்கிறீங்க இப்போ வீடு இந்த வாசல் இல்லை ஒன்றும் யோசிக்காதீங்க இன்னும் சொந்த பந்தம் இல்லை வழக்கம் இல்லை இப்போ நடுத்தரிலிருந்து உத்தரிக்கலாம் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா ஒன்று அழிஞ்சிட்டு 2 பிள்ளை அழிஞ்சிட்டுதா உங்களுக்கு சொந்த உறவினர்கள் என்று ஒருத்தருமே உதவிக்கு அப்படி ஒருத்தருமே இல்லை ஒருத்தரும் இல்லை பெரிய கட்சி சாப்பாடு கச்சத்தை ரெண்டு வாரம் சரி நான் உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவள் 2 பேரும் திருமணம் முடிச்சு அவர்களுக்கு எந்த பிள்ளைகளே இல்லை அவளுக்கு. இப்போ வந்து ஒரு 3 வருடங்களாக வந்து ஒரு கோயிலில் வந்து அன்னதானம் சாப்பிட்டு தான் அவளோட வாழ்க்கையை வந்து ஒரு கோயிலே தங்கி இருந்து அப்படியே இருந்து சாப்பிட்னீங்களா அப்படியே இருந்தால் வந்திருக்கணும். இப்போ இவர்களுடைய ஒரு ஒன்றை விட்ட உறவு முறைக்காரரை விட்டால் வந்திருக்கணும். வந்து அங்கே இப்போ அவளுக்கு ஒரு கொட்டில் ஒன்று போட்டு வசிக்கிறதுக்காகவும் ஒரு உணவு தேவைக்கான விஷயத்தையும் வந்து கேட்டிருக்கணும். ஏன்னா இப்போ வீடுன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு பெரிய வீடாக இல்லாமல் ஒரு 6 தூணை போட்டு கொஞ்சம் தகரம் அடைச்சி சுற்றி அடைச்சி அப்படி ஒரு அடிப்படையாக ஒரு மனிதர் வந்து வசிக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடு, ஒரு இரவில் நிம்மதியாக படுக்கக்கூடிய மாதிரி ஒரு வீடு. அவர்கிட்ட உணவு தேவைக்காக கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஐயா உங்களால் வேலை செய்யலுமா? வேலை செய்யக்கூடிய இது இருக்கா உங்களுக்கு? என்ன வேலை? சரி, அப்போ உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி ஒரு சுயதொழில் ஒரு வேலை ஒன்று நாங்கள் செஞ்சு தந்தால் உங்களுக்கு ஓகேயா இருக்கு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? ஏதாவது உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது ஆயுதங்கள் வேணுமா? ஏதாவது ஆயுதங்கள் வாங்கி தந்தால் நீங்கள் வேலை செய்வீங்களா? கோடாளி, மம்பட்டி, கத்தி அப்படியான விஷயங்கள் கொஞ்சம் வாங்கி தந்தால் நீங்கள் கோடாளி என்றா விறகுபட்டை கூப்பிட்டா விறகுபட்டலாம், மம்பட்டி என்றா இது வயல் வேலைகள்டா போய் செய்யலாம், கத்தி என்று சொன்னால் ஒரு கதியால் வெட்டுற வேலைகளுக்கு போகலாம். அப்போ இப்படியான கொஞ்சம் ஆயுதங்கள் வாங்கி தந்தா ஓகே உண்மையாவா? சரி, இதை விட வேறு ஏதாவது வேலை செய்வேன் உங்களுக்கு வந்து சொந்தமாக காணி கட்சி வேலை செய்வீங்களா நீங்கள்? உண்மையாவா? உங்களுக்கு கட்சி வேலைக்கு தேவையான உபகரணங்கள் கொஞ்சம் வாங்கி தந்தால் வேலை செய்வீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன தச்சு வேலைக்கான பொருட்கள் வாங்கி தரட்டா, இல்லாட்டிக்கு மம்பட்டி வேலை கோடாளி வேலை வாங்கி தந்துட்டு மேலதிகமாக ஏதாவது உதவி திட்டங்கள் தான் உங்களுக்கு தச்சு வேலைக்கான இதையும் வாங்கி தரேன். சரி, ஓகே. வேறு என்ன இப்போ வேறு என்ன கஷ்டங்கள் ஏதாவது அனுபவிக்கிறீங்களா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சரியாக இந்த சாப்பாட்டு பிள்ளைக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் வீணை இது அவங்க முக்கியம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீடு கிடைக்கல, உங்களுக்கு உணவுக்கு ஒன்றும் கிடைக்கல, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்கிற திட்டத்தில் இருக்கிறீங்க? இந்த கட்டங்கள் அங்கே ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வேலை நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு இந்த ஒரு உதவி திட்டமே கிடைக்கலன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டுக்காக இருக்கும். சரி, இப்போ காலமெல்லாம் சாப்பாடு வழினாலும் நான் தான் பண்ணுறாங்க. பஸ்ஸுக்கே வழினாலும் நான் தான் பாருங்க. பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து தான் போகிறீங்களா? இங்கே பெரிய கஷ்டத்தையே இருக்கும். இன்னும் நான் தான் போகணும். எங்கே எடுத்துக்காட்டி எங்கள் அக்காவிட்ட முழுங்கோடி. சரி, நான் போய்க்க உங்களுக்கு பஸ் காசு தந்துடுறோம், போய்க்க பஸ்ஸில் போங்கண்ணா. சரி, வேறு என்ன மேலதிகமாக என்ன அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களாக பதிவேற்றேன். அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உறவுகள்லேருந்து உங்களுக்கு உதவி செய்து கொள்வாங்க. உறவுகள்லேருந்து இவருக்கு வந்து நேரடியாகவே வந்து உதவி செய்ய வேண்டும் விரும்புகிறார்கள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் இவருடைய உங்களுக்கு ஃபோன் இருக்கா ஐயா? அக்கா தான் வச்சுருக்காவா? சரி, ஓகே. அப்போ இவருடைய ஃபோன் நம்பரை நாங்கள் தரோம். இவருக்கு நேரடியாக உதவி செய்யணும்னு விரும்புகிறார்கள் கூட இவருக்கு நீங்கள் நேரடியாக உதவி செய்து கொள்ளலாம். இவர்களுடைய அந்த அடிப்படையான அந்த வீட்டு வசதியையும் உணவு வசதியையும் ஒரு சின்ன வேலை வாய்ப்புக்கான ஒரு வசதியையும் வந்து செய்து கொடுக்கணும். இந்த வீடியோயை நிச்சயமாக சமூக வலைத்தளம் மூலமாக போடுறேன். யாராவது ஒரு உறவாவது உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த ஏராளமான உறவுகள் எங்களோட ஏராளமான உதவிகளை வந்து செய்திருக்கணும். அதில் ஒரு உறவு வந்து உங்களுக்கு உதவி செய்யணும். போராட்டம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இப்போ நீங்கள் முந்தி 90 அந்த காலங்களில் ஏன் உங்களுக்கு மறதி விஷயங்கள் இருக்குதா? சின்ன இருக்கு. என்னது சின்ன இருக்கு? மம்பட்டி எங்கே வச்சுருக்கோம் மறந்துவேன். சரி, ஓகே.
சந்தோஷமாக இருங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க, நல்ல விஷயம் கிடைக்கும் சரியா. உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சின்னு சொன்னால் அந்த வாய்ப்பை வழியாக பயன்படுத்தி நிம்மதியாக வாழ பழகிக்கொள்ளுங்க. என்ன எதை பற்றியும் யோசிக்காதீங்க, உங்களோட மனைவியை வந்து வழியாக பார்த்துக்கொள்ளுங்க சரியா. நான் போயிட்டு வரட்டா? ஓகே, என்னால் முடிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு யூடியூப்டாக செஞ்சு தரேன். ஓகே, போயிட்டு வா. ஐயோ.